உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் பையனை அடிப்ப? யோ, உன் பையன் தான் தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். என்னடா வீட்டுக்கு வந்து ரவுடித்தனம் பண்றியா? அண்ணே, போலீஸ்க்கு கால் பண்ண. பண்ணுங்க. நைட் அவன் எந்த வீட்டுக்கு திருட மாதிரி ஏறி குதிச்சு போறான்னு அவங்களுக்கும் தெரியட்டும். இதெல்லாம் ஒரு குடும்பம். டேய், இங்க நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா மரியாதையா போயிடு. போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன். ஏய் கார்த்தி, இன்னொரு தடவை நீ தனா பக்கம் தலை வச்சு படுத்த உயிரோட விட மாட்டேன். என்னடா மிரட்டுறியா? மிரட்டல, கடைசி வார்னிங் கொடுக்கறேன். டேய் கார்த்தி, நான் தனாவுக்கா எதையும் செய்வேன். அவனை உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட யோசிக்க மாட்டேன். டேய், யார் வீட்டு முன்னாடி வந்து யாரோட மிரட்டிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு, இல்ல முழுசா வீடு போய் சேர மாட்டேன். இங்க பாருங்க, இத்தனை நாள் உங்க எல்லாரையும் விட்டு வச்சதே தப்பு. சில காரணத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். ஆனா அவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். ஏய், சும்மா மிரட்டுறேன்னு நினைக்காத. தனா பக்கம் இனிமே நீ வந்த, நானே உன்னை என் கையால கொண்டு புதைச்சிட வேண்டாம். ஒழுங்கா இருந்துக்கோ. எங்க இன்னும் அவளை காணோம்? போன் பண்ணலான்னு பார்த்தா நம்ம கொடுத்த போனையும் திருப்பி கொடுத்துட்டா. சரி, பரவாயில்ல. நேத்துக்கு நம்ம போட்ட சீனுக்கு கண்டிப்பா வருவா. வெயிட் பண்ணி பாப்போம். கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ஏன் இப்படி ஒரு லைஃப கொடுத்த? நான் வரலனா அவரு ஏதாவது பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இப்போ என்ன செய்வேன்? அவ கண்டிப்பா வரப்போறதில்ல. இதோட விடக்கூடாது. அந்த கார்த்திக் வந்து மிரட்டிட்டு போனதுலதான் தனா டென்ஷனா இருக்கான். இவளுக்காக அவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ? மாயா, என்ன பார்த்துட்டு இருக்க? கொஞ்சம் இப்படி வா வா. சொல்லு மாயா, என்ன விஷயம்? நேத்து நைட்டு அந்த கார்த்திக் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தனாவை பார்த்துட்டு போயிருக்கான். தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ரூம்குள்ள வந்தப்போ அந்த ரூம்ல கட்டிலுக்கு கீழே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தான். என்னடா சொல்ற? ஆமா, தனாவும் டென்ஷனாவே இருந்தா. அவனை பிடிச்சி அப்பவே நான் மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருப்பேன். ஆனா அங்க அத்தையும் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா பயப்படுவாங்க. சரி, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். கண்டிப்பா தானா அவனை வர சொல்லிருக்க மாட்டா கதிர். நீ அவளை எதுவும் நினைச்சிராத. மாயா, என்ன பேசுற? தனாவை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ராஸ்கல் தான் திருட்டுத்தனமா உள்ள வந்து அவளை ஏதோ மிரட்டி இருக்கா. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தனா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அந்த பொறுக்கி தனாவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. நான் டேப்லெட் வாங்க மெடிக்கல் ஷாப் போனப்ப அவனை பார்த்தேன். என்ன வெறுப்பேத்துறன்னு ஓவரா பேசினான்.
அங்கேயே அவனை போட்டு நல்லா பொலன்னு பொழந்துட்டு அவன் வீட்டுக்கே போய் அவனை மிரட்டிட்டு தான் வந்தேன். கதிர், ஏன் இப்படி பண்ண? அவன் கோவத்துல அந்த வீடியோவை வெளியில விட்டுட்டா? அவன் நம்மளை இப்படி பயத்திலே வச்சிருக்கணும் தான் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் தனா திரும்ப அவன் பக்கம் போக மாட்டா. ஆனா அவன் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு தனாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதான் தானா ரொம்ப பயந்து போயிருக்கா. தனா அவனை பார்க்க போலடா, வீட்ல தான் இருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம்தான். தனா அப்படிலாம் போக மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனா அவன் ஏதாவது பண்ணிப்பானோன்ற ஒரு பயத்தை தனாவை கொடுத்துட்டான். தனா அவனை பார்க்க போலனா கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டான். தனாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். தனா கிட்ட அந்த வீடியோ காட்டி கூட பிளாக்மெயில் பண்ணுவான். தனாவுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது கதிர். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா அவன் நிலைமையை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு மாயா. அந்த பயத்தை அவ வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு பாடுபடுவா. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் மாயா. நீங்க எதுக்கு திரும்ப இங்க வந்தீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? கதவை திறந்துட்டு வெளியில போங்க. என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல. உனக்காக நான் காலையில இருந்து கோயில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? நேத்தே நீங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கை காலே ஓடல. இப்போ வீட்ல உள்ளவங்க யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன் தானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்ப நீ என்ன லவ் பண்ணது எல்லாமே பொய்யா? அது நிஜம்தான். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ பொய் சொல்றதானா? உனக்குள்ள இன்னும் லவ் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்காக நீ மறைக்கிற. உன்னையே நினைச்சிட்டு இருந்தனா இப்ப லைஃப தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போயிடுங்க. என் அப்பா அம்மா என்னால கஷ்டப்படக்கூடாது. ப்ளீஸ் போயிடுங்க. என்னை இப்படி பார்க்க வராதீங்க. இப்ப என்ன உங்க அப்பா ஒத்துக்கணும் அதானே? நம்ம 2 பேருக்கும் வீட்ல பேசிதான் நிச்சயம் ஆச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லவ் பண்ணத நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.